பக்கத்தில் உங்கள் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் ஆசீர்வாதம் என்றும் உள்ளது. அவர் மாறாத தேவன், அவர் நல்ல தேவன் சொல்லுங்க. அவர் பெரிய தேவன், அவர் உண்மையுள்ள தேவன் சொல்லுங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே, ஆமே, ஆமே. தொடர்ந்து நீங்கள் திருச்சபைக்கு வரும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்பப்போ 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு சொல்லுங்கள். ஈஸ்டர் உலகம் ஃபுல்லாக இந்த உயிர்த்தெழுந்த நாளை செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு சம்பவம் உலகம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்குது. வெள்ளிக்கிழமை அன்று இங்கே ப்ரேயர் இருந்துச்சு பாருங்கள். 80 70 80க்கு மேலே எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். வந்தாங்க, எல்லாம் நல்ல விஷயங்களை அந்த 7 வார்த்தைகளை குறித்து இங்கே தியானித்தோம். கர்த்தர் ஆசீர்வாதமாக இந்த கூட்டங்களை நடத்தினார். அல்லேலூயா. சரி, அது ஒரு மரிக்கிற அந்த ஒரு துக்க வெள்ளின்னு சொல்லுவாங்க, துக்க வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி ஈஸ்டர் உயிர்த்தெழுகிற ஒரு திருநாள் அப்படி சொல்லுவாங்க. இப்படி என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு மட்டும் இல்லை உயிர்த்தெழுகிற திருநாள், இந்த நாளை டெய்லி கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லுங்கள். ஈஸ்டர்ன்றது ஏதோ ஒரு நாளில், எவ்ரி டே இயேசு எனக்குள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். இந்த நம்பிக்கை, இந்த ஹோப் உங்களை வேறு மாதிரி ஆக்கும். ஆமென். இந்த நம்பிக்கை உங்களை அசைவில்லாமல் அப்படி ஸ்ட்ராங் ஆக்கும். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு முக்கிய சம்பவம் நல்லா கவனமாக கேட்கணும். ரொம்ப நேரம் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதில்ல, 3 மணி நேரம் 2 மணி நேரமெல்லாம், அதிகபட்சம் அரை மணி நேரம் தான். ஆமேன்னு சொல்லுங்கள். ரொம்ப அதிகபட்சம் 20 மினிட்ஸ் தான். நல்லா கவனமாக பிடிச்சிங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, வாசிப்போம். உயிர்த்தெழுதல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதலில் தான் கிறிஸ்தவத்தினுடைய ஒட்டுமொத்த ஃபவுண்டேஷனுமே எதுக்குள்ளே தான் இருக்குதுன்னா உயிர்த்தெழுதலுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இதை ரொம்ப கிளாரிட்டியாக பார்த்த ஒரு பவுல், இந்த உயிர்த்தெழுதல் அப்படி என்ன சார் இருக்கு அப்படின்னா, உயிர்த்தெழுதல் தான் எல்லாமே இருக்குங்கிற. ஃபுல் ஸ்ட்ரக்சருமே எதுக்குள்ள தான் இருக்குதுன்னா ரிசரக்ஷனுக்குள்ள தான் இருக்குது, உயிர்த்தெழுதல்ல தான் இருக்குது. இப்போ நீங்க உங்க சார்ஜரை கொண்டு போய் பிளக்கில் குத்திட்டு சுவிட்ச் போடாமல் இருக்கிறீங்களே, குத்திட்டீங்க, சுவிட்ச் போடலை, இது மரணம். இது என்னது? இயேசுனுடைய மரணம். சுவிட்ச் போடாமல் குத்தி ரெடியாக இருக்கு, ஆனால் சார்ஜ் ஆகாது. சார்ஜ் ஆகாது, குத்தி ரெடியாக இருக்கு. இதுதான் இயேசுனுடைய மரணம். எப்பயா சார்ஜ் ஆகும்? அந்த சுவிட்ச் எப்போ போடுவேன் அப்படின்னா, இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தாரோ அடுத்த செகண்ட் அந்த சுவிட்ச் போடப்பட்டு எல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டது. அதுதான் உயிர்த்தெழுந்தல். ஆமே. இப்போ உன் பிளக்கை கொண்டு போய் மரணத்தில் குத்தக்கூடாது, உன் பிளக்கை கொண்டு போய் உயிர்த்தெழுதலுக்குள்ள குத்தணும். அல்லேலூயா. ஆமே, ஆமே. மரணம் முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். மரணத்தின் மூலமாக தான் என்ன உண்டாகிறது? உயிர்த்தெழுதலே உண்டாகிறது. ஆனா பிளக்க மரணத்தில் குத்தக்கூடாது, பிளக்க எதில் குத்தணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுதலில் குத்தணும். இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுங்க தான் பிரச்சனை எனக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்லணும். ஆமே. சரி, வாசிங்க. 2 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 24:6-7. அடுத்து 1 கொரிந்தியர், இன்னொருவர் எடுத்து வச்சுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17-22. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எல்லாம் சொல்லுங்க. அவர் இங்கே இல்லை. இல்லை. எல்லாம் சொல்லுங்க. அவர் கல்லறையில் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. அவர் சத்தமா பின்னால இயேசு கல்லறையில் இல்லை. மறுபடி சொல்லுங்க. இயேசு கல்லறையில் இல்லை. அவர் அங்க போய் தேடாத, இல்லாத இடத்துல அவரை ஏன் தேடுற? கல்லறையில போய் ஏன் தேடுற?
கல்லறையில் இயேசு இல்லை. இப்போ நிறைய பேர் பாருங்க, கல்லறையிலெல்லாம் போய் கும்பிட்டு ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. கல்லறையில் செத்து போனவன் அடக்கம் பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா போய் அவங்கன போய் ஒரு கும்பிட்டு கர்த்தாவே இயேசு கல்லறையில் இல்லை. கல்லறையில் ஒன்றும் இல்லை. இயேசு உயிரோடு, அடுத்து சொல்லுது அவர் உயிர் தெழுந்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் உயிர் தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்லை. கல்லறையில் அவரை போய் என்ன பண்ணாத, தேடாத. அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு கூட உயிர் தெழுந்தார். He is a resurrected God. உயிர் தெழுந்தார். ரைட். ஏங்க இயேசு உயிர் தெழணும்? செத்தவர் அப்படி செத்தே போயிட்டு ஒரு சரித்திரமாக வேண்டியதானா? இல்லை இல்லை இல்லை. அவர் உயிர் தெழுந்தாதான் உனக்கும் எனக்கும் வாழ்வு. ஆமென். அவர் செத்து போயிருந்தா சரித்திரம், யூதருக்கு ஏதோ ஒரு சரித்திரமா இருக்கும். அவர் உயிரோடு கூட மீண்டும் எழுந்ததுனாலதான் நீயும் நானும் இங்கே அப்பழுக்கற்றவர்களாக, நீதிமான்களாக, உயிர் தழுகிற சக்தியின் மூலம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் சாட்சி சொன்னார்ல, இந்து பாரம்பரியங்கள் அவ்வளோ பிசாசு. சாட்சி கேட்டீங்கல்ல, அழுகி போன காலு, வெட்டணும்னு சொன்ன காலு, எப்படி சார் இது சரியாச்சு? இந்த பிளக்கை கொண்டு போய் உயிர்த்தெழுதலுக்குள் குத்தும் பொழுது உயிர்த்தெழுதலின் ஜீவனானது சகல சிருஷ்டிக்குள்ளும் பாஞ்சு அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதல் ரொம்ப அவசியம். மரணத்தின் பிளக்கு உனக்கு மரணத்தை கொடுக்கும். உயிர்த்தெழுதல்ல கொண்டு போய் குத்துனீங்கன்னா உனக்கு என்ன உண்டாகும்? கரண்டில் குத்துனீங்கன்னா கரண்ட் வரும். சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுட்டு குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகவே ஆகாது. அப்போ உயிர்த்தெழுதல் ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஏன் உயிர்த்தெழுதல்? நான் மாறணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், இந்த உலகம் ஃபுல்லாக மாறணும். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ரிசரக்ஷன் பவர் வேணும். பவர் பைபிள் சொல்லுது பவர். வாட் இஸ் a பவர்? ரிசரக்டிவ் பவர், உயிர்த்தெழுந்த வல்லமை. சொல்லுங்க. அதான் நான் ஒரு வாரம் இடையில பேசினேன் பாருங்க, நிறைய வல்லமைகள் இருக்கிறது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பவர் என்னதுன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை, ரிசரக்ஷன் பவர். இந்த ரிசரக்ஷன் பவர் ஒரு ஆளுக்குள்ள, ஒரு ஆளோட லைஃபுக்குள்ள வரும்பொழுது தான் டோட்டலாக எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் உயிர்த்தெழுதல்? சொல்லுங்க, ஏன் உயிர்த்தெழுதல்? உன் கை மாறணும், அழுகி போன கால் சுகமாகணும், மைண்டு சரியாகணும், பொருளாதாரம் சரியாகணும். எல்லாம் கல்லறையில் இருக்குது. கல்லறையில் இருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கல்லறையில் இருப்பது உயிர்த்தெழுந்தால் எல்லாத்துக்கும் நன்மையாக மாறும். அல்லேலூயா. சோ இதுக்காக இயேசு உயிர்த்தெழ வேண்டும். 4 பாயிண்ட். பவுல் இதை பத்தி என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் 17 22. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீ விசுவாசிக்கிறதே வீணாயிருக்கும். நம்ம விசுவாசம் எல்லாமே யார் மேல இருக்குதுங்க? ஆண்டவராகிய, சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவாய். பிதாவை விசுவாசின்னு கூட சொல்ல. பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய தட்டி சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவாய். அப்போ கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உனக்கு விசுவாசமே இல்லை. அவர் எழுந்ததுனாலதான் விசுவாசமே. செத்தாரு, எந்திரிச்சிட்டாருப்பா, அதே மாதிரி என்னையும் மாற்றுவார். அதுதான் விசுவாசம். ஆமென், ஆமென். அவர் உயிரோடு எழாவிட்டால் விசுவாசம்ன்றதே ஒன்று பெரிய கேள்வியாயிரும் புதிய உடன்படிக்கையில். அப்போ உங்க விசுவாசம் வீணாயிருக்கும். அடுத்து, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீங்க. அடுத்து, இன்னும் நாம எதுல தான் இருப்போம்? பாவங்களில். சொல்லுங்க வாயை திறந்து, பின்னால சொல்லுங்க, எதுல தான் இருப்போம்? பாவத்துல தான் இருப்போம். ஏன்னா வருஷந்தோறும் பிரதான ஆசாரியன் அவனுக்காகவும் ஜனத்துக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறான். இயேசு ஒரு நாள் வருகிறார். என்னடா செஞ்சிட்டே இருக்கிற, தீரமாட்டங்க, ஒரே பலியாக என்னை நான் சிலுவையில் கொடுக்கிறேன், அதோடு உலகத்தின் பாவம் எண்ணப்படாமல் போகும்.
உலகத்தின் பாவம் என்ன படாமல் போகும் அப்படி சொல்லு. அதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், கவனிங்க. அப்போ நமக்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேணும். பாவம்ன்றது ஒரு வல்லமை. கரண்ட் எப்படி ஒரு வல்லமையோ அது மாதிரி பாவம் என்பது ஒரு வல்லமை. இந்த மின்சாரம் ஒரு சக்தியினால் இயங்குது, அதே மாதிரி பாவம் ஒரு சக்தியினால் இயங்கி கொண்டிருக்கிறது. எப்படி? சும்மா இருப்பான், 6 மணிக்கு அவனுக்கு அப்படியே ஒரு அரை கோட்டை அடிச்சானா அப்படியே இழுக்கும் அவனை. அது பாவத்தின் வல்லமை. அவன் அமைதியாக இருந்தாலும் போனோம், ஏன்னா அந்த பாவம் உள்ள கிடக்குது, சரீரத்துக்குள்ள கிடக்குது. அது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய இயல்பை காட்டுகிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். சர்ச்சுக்கு வர்றது, அப்படி வெளியில் போய் பக்கத்தில் எப்படி இருக்கிறன்ற மாதிரி கேட்டுட்டு 4 பிட்டை போட்டு போயிடுவோம். அது பாவத்தின் வல்லமை அடக்க முடியல. இதோ 2 போட்டு விட்டுட்டு அப்படியே சத்தலாம். பொய் சொல்றது பாவத்தின் வல்லமை, இருக்க முடியல சொல்லாம. திருடுறது, திருடாம இருக்க முடியல, ஏதோ ஒன்று பண்ணணுங்குது. ஏமாத்தாம இருக்க முடியல. தெரியுமாடி, அப்படியே பார்த்து ஒரு குடும்பத்துக்கு எடுத்து விட்டுறது, இது பண்ணாம இருக்க முடியல. பாவத்தின் வல்லமை, த பவர், அது இருக்குது. எங்க இருக்குது? உடம்புலயே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆள் தத்துவத்துக்குள்ளேயே இருக்குது பாவத்தின் வல்லமை. பவுல் சொல்றாரு, இது பாவ சரீரம் அப்படிங்கிறார். இது ஜென்ம சரீரம், பாவ சரீரம். சில பேர் வாய அவனை குழியில கொண்டு மூடுற வரைக்கும் அடக்கவே முடியாது. ஆமென், ஆமென். பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான், கெட்டதை பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ஒர்க் ஆரம்பிக்க முதல் கடைசி வரைக்கும் அடுத்தவனை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பான், சாபத்தையே பேசிகிட்டு இருப்பான். இது என்னன்னா பாவத்தின் வல்லமை. அவன் விடணும்னு சில நேரம் நினைச்சாலும் அவனை விட மாட்டேங்குது, இழுக்குது அப்படியே. பாவத்தின் சொல்லுங்க, சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க. போனு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற, ஆனாலும் இப்படி தடவி டக்குன்னு போய் எடுக்குது. பாவத்தின். சரி, பார்க்கறதாவது நல்லதை பார்க்குறியா? இல்லை, எதையோ பார்க்குற. டைம் போகுது, ரீல்ஸ் பார்க்குற, அதை பார்க்குற, இதை பார்க்குற. எல்லாம் எதனுடைய வல்லமை? சத்தமாக சீக்கிரம். பாவத்தின் இது என்ன பண்ணுதுன்னா மனிதனை சுயமாக இருக்க விடாமல் ஒரு ஏரியாவுக்குள்ள இழுக்குது. இப்படி இயேசு மரிக்கலைன்னா இது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இயேசு மரித்ததின் விளைவு என்ன நடக்குதுன்னா, இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒருவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னா விடுதலை கொடுக்குறார். டிஸ்கனெக்ட் ஆகுது. சொல்றேன் பின்னால், அதை பற்றி டீப்பா சொல்றேன். படிங்க, வசனம் படிங்க. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எழுந்தவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் ஆதாமிலிருந்து வந்ததுனால மனுஷனால் என்ன வந்துச்சு? மரணம். ஆதாம் பாவத்தில் விழுந்து மரித்து போனான், அவனுடைய ஆவி செத்துருச்சு. மனுஷனால் மரணம் உண்டானபடினால அதே மனுஷனால உள்ளான மனுஷன் இப்ப என்ன பண்ணணும்னா உயிரடைய வேண்டும். இந்த வேலையும் நடக்கணும். அல்லேலூயா. ஆதாம் 900 வருஷம் உயிரோடு இருந்தான், 900க்கு மேல சாகல, ஆவி செத்துருச்சு. அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதை செஞ்சானோ உள்ளான ஆவி என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரோடு இருக்கிற கனெக்ஷன்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? டிஸ்கனெக்ட். அதை தான் பைபிள் மரணம் என்று சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பின்னால் எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்போ ஆவி பரிசுத்தாவியிடமிருந்து வருகிற தகவலை பெறுவதற்கு செத்து போய் விடுகிறது. தகவலே இல்லை, அவனுக்கு இன்ஃபர்மேஷனே இல்லை. இப்போ இதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும், மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அப்படின்னா மனுஷனால் பிறந்த ஆதாம் அதை சாகடிச்சதுனால கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்த மனுஷனாய் பிறந்த இயேசு அது உயிர்த்தெழுதலின் மூலம் மறுபடியும் அந்த ஆவியை பரலோகத்தோடு இணைக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் தட்டிங்க, புரியுது. அப்ப இதுக்கு தான் ரிசரக்ஷன். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு சார் உயிர்த்தெழுதல்? அவர் உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானோடு கூட என்ன பண்ணாதுன்னா ஐக்கியமாகாது. அங்கிருந்து எனக்கு எந்த தகவலும் வராமலே போயிருக்கும். இப்பொழுது பைபிள் சொல்லுது, தேவனுடைய ஆவி உன்னுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆவியும் ஆண்டவர் ஆவியும் கனெக்ஷன்ல இருக்குது. அடுத்த வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது பார்த்தீங்களா? ஆதாம் செத்த பொழுது ஆதாம் மட்டும் சாகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆதாம் நமக்கு யாரு? ஆதாம் நமக்கு யாரு? யாரோ ஒருத்தன் அப்படித்தானே லூசு. ஆதாம் நமக்கு தாத்தா. யாரு? சொல்லு வாய் திறந்து. முப்பாட்டன். யாரு? யாரு? முப்பாட்டன். முப்பாட்டனுக்குள்ள ஒரு செல்லு செத்துருச்சுன்னா அவனுக்குள்ள இருந்து வர்ற எல்லாமே என்ன பண்ணிடும்? செத்து தான் வரும். இது சயின்ஸ் சொல்லுது. பைபிள் எப்பவோ எழுதி வச்சிருக்கு பாருங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க? செத்துட்டோம். அவன் பாவம் செஞ்ச போது அவன் ஆவி செத்ததில்லை, அவன் ஆவி மட்டும் சாகல. அவனுக்கு பின்னால எத்தனை கோடி வர்றானோ அத்தனை கோடி பேருடைய ஆவியும் உள்ள என்ன ஆயிருச்சு? செத்துருச்சு. புரியுதா? எல்லாம் செத்துதான் இருக்குது, கனெக்ஷன் இல்லை. இப்போ ஆதாமுக்குள் இருந்து எல்லாம் செத்தது மாதிரி இன்னொருத்தர் புதுப்பிக்க வருகிறார். பேரு ஆண்டவராகிய அவரும் மரியாள் வயிற்றில் பிறந்து மனுஷ ரூபமாக வந்து மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்தெழுதலுக்குள் போகும் பொழுது ஆதாமுக்குள் எத்தனை மில்லியன் ஸ்பிரிட் எல்லாம் செத்துதோ அத்தனை மில்லியன் ஸ்பிரிட்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணுகிறது என்றால் பழைய நிலைக்கு மறுபடியும் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். புரிஞ்சா புரியுது, புரியாட்டி போகுது. சொல்ல வேண்டியதா வேற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ வீட்டில் போய் பைபிளை படிச்சேன்னா தான் இதெல்லாம் புரியும். அல்லேலூயா. அப்ப ஏன் உயிர்த்தெழுதல்? என் ஆவி ஆண்டவருடைய ஆவியோடு கூட தொடர்புக்குள்ள வரணும். ஏங்க தொடர்புக்குள்ள வரணும்? அதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் கடைசியில் சொல்றேன். ஆண்டவருடைய ஆவி உங்கள் ஆவியோடு எப்போவுமே லைவாக கனெக்ஷனில் இருந்தால் தான் நல்லவைகள் நடக்கும். அல்லேலூயா. அப்படி தட்டுங்க. என்ன நடக்கும் சொல்லுங்க. நல்லது நடக்கிறதுக்கு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கிறது இல்லை. இப்போ விளங்கிருச்சா? ஏன் ரிசரக்ட் உயிர்த்தெழுதல் ஏன் சார் வேணும்? ஏன் சார் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, ஒன்று பாவத்திலிருந்து பாவத்தின் வல்லமையை துண்டித்து போட. பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதை உடைக்கணும்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையினால தான் அதை உடைக்க முடியும். ஒன்று. ரெண்டு, என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளணும். அதுக்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஏன்னா ஆதாமில் எல்லாம் செத்து போச்சு, இப்போ கிறிஸ்துவுக்குள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ரெண்டையும் மனசில் வச்சுக்கங்க. மூணாவது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32 33 2 வசனங்கள். நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினால் தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்கு தத்தத்தை அவங்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். அப்போ மூணாவது, எல்லாம் கவனிக்கிறீங்களா? வசனத்தை படிங்க. மூணாவது, நமக்கு நிறைய வாக்கு தத்தம் இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க பின்னாலெல்லாம்? வாக்கு தத்தம்னா சொத்து, உயில், பட்டா, பத்திரம். இப்படி சொன்னாதான் புரியும். உங்க மேல நிறைய பத்திரமும் பட்டாவும் ஏற்கனவே தூங்குறது மண்டையில் ஒன்று போடுங்க, ஏற்கனவே என்ன பண்ணியிருக்குன்னா எழுதி வச்சிருக்குது. அல்லேலூயா. நான் இவ்வளவு கத்தி நீ தூங்குறேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு. ஆமே, கவனிங்க. உங்க மேல என் மேல நிறைய பட்டா, நிறைய பத்திரம் எழுதி வச்சிருக்குது. சொல்லுங்க, எழுதி வச்சிருக்குது. சொல்லுங்க, எழுதி வச்சிருக்குது. எனக்கு யாருமே இல்லையே, உனக்கு அவ்வளவுதான் தெரியும். அல்லேலூயா. பட்டா
பத்திரமெல்லாம் எழுதி தரதுக்கு எனக்கு சொந்தக்காரன், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அவனே ஆண்டி சரியான பிச்சைக்காரன், கடனை வாங்கி வச்சு சாக போகிறான், நானும் கடலில் சாக போகிறேன். இப்படி இருக்கிறல்ல, நான் உனக்கு வேற ஒரு கதை சொல்கிறேன். உன் மேலே நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, உன் மேலே நிறைய பட்டா இருக்குது, உன் மேலே நிறைய பத்திரம் எழுதியிருக்குது. எங்கே எழுதியிருக்குன்னு கேட்குறியா? பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. எங்கே எழுதியிருக்குது சொல்லுங்க? எங்கே எழுதியிருக்குது? உன் முப்பாட்டன் அபிரகாமுக்கு ஏகப்பட்ட கோடி. உங்கள் அப்பன் பிச்சைக்காரன், விட்டுரு, அவனை பற்றி பேசாத. ஆனால் உன் தாத்தா இருக்கிற பாரு, முப்பாட்டன் அபிரகாம், அவன் பெரிய கோடீஸ்வரன். பக்கத்தில் தட்டு, உன்னை பெத்த அப்பன் படு பிச்சைக்காரன், வாழ தெரியல, பொழைக்க தெரியல, ஆத்தாய்க்கு பொழைக்க தெரியல, கடனை வாங்கி விட்டுட்டு செத்தா நீ கடனாளியா, நீ சாகணும் நாளைக்கு, அவ்வளோதான் உன் நிலைமை. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், உன்னுடைய தாத்தா முப்பாட்டன் அப்ரஹாம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? பயங்கரமான கோடீஸ்வரன். அவன் மேலே ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது, சொத்து இருக்குது. அதெல்லாம் உனக்கு வரும். சிரிப்பு லேசாக வருது. சொல்லுங்க, அதெல்லாம் வரும். எப்படி வரும்னு சொல்கிறேன். ஆமேன். அதெல்லாம் வரும். மேலே பக்கத்தில் தடிச்சுடும், அதெல்லாம் வரும். இன்னைக்கு இருக்கிற தரித்திரத்தை பற்றி கவலைப்படாத, கண்ணு முன்னால இருக்கிற பிரச்சனையை பற்றி பயப்படாத. நான் சொல்லுகிறேன், வாக்கு தத்தங்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையில நன்மையாக வருவதற்கு இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசுவுக்குள் இருக்கிறது. அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும். எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறணும்னா இயேசு மரித்து மறுபடியும் உயிரோடு கூட எழும்பணும். யாருக்காக தெரியுமா? நல்லா படிச்சு பாருங்க. வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, எல்லாம் கையை தட்டி கையை உயர்த்தி நல்லா சொல்லு. வாக்கு தத்தங்கள் அபிரகாமின் பிள்ளையாகிய இயேசுவின் பிள்ளையாகிய நமக்கு, நமக்கு நமக்கு வாக்குத்தத்தம் யாருக்கு? நீ சொல்லுவ ஈசாக்கு. நான் சொல்றேன், பவுல் அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு சொல்றேன், ஏய் பைத்தியக்காரா, ஈசாக்கு யாக்கோபுக்கு மட்டும் இல்லடா, அவனுங்களை தாண்டி அதே வாக்குத்தத்தம் அவருக்கு பிள்ளையாகிய நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீ நம்பும் பொழுது நமக்குள்ளேயும் அது வந்து கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க. இயேசுவை கல்லறையிலிருந்து பிதாவானவர் பரிசுத்தாவியானவர் எழுப்புனதுனால, ஏன் எழுப்பினாருன்னா நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம். எல்லாம் சொல்லுங்க, பிதாக்களுக்கு. சத்தமா 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 சத்தமா, பிதாக்கள். அப்பனா பிதாக்கள்னா யார்? உன் முற்பிதா அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, பவுல், எல்லாமே யார் தான் நமக்கு? பிதாக்கள். வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவங்க மேலே வந்துக்கிட்டே, இந்த ட்ரெயின் பெட்டி வர்ற மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. உனக்கு பைபிள் தெரியாததுனால, இயேசு நல்லா யாருன்னு தெரியாததுனால நீ எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிற? நான் ஒன்றுமில்லாமல் ஓ சோத்திரம் அப்படிங்கிற. நீ ஒன்றும் இல்லாமல் இல்லை. சொல்லு, ஒன்றும் இல்லாமல் இல்லை. உனக்கு இருக்குது, அதை பார்க்க தெரியல. உன் மேல வாக்கு தத்தங்கள் இருக்குது. எங்க இருக்குதுன்னு கேட்கறியா? அபிரகாம் மேல போட்டது உனக்கும் சொந்தம், ஈசாக்கு மேல போட்டது உனக்கும் சொந்தம், யாக்கோபு மேல போட்டது உனக்கும் சொந்தம். அது யாருக்காக போடப்பட்டது? அவனுக்காக மட்டுமல்ல, அவனுக்கு பின்னால் வரக்கூடிய இயேசுவின் வருகை வரைக்கும் வரக்கூடிய ஜனங்கள் மேல அது பலிக்கும்படியாக அபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், பவுலை ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்தார். ஏன்னா இயேசுவின் வருகை வரைக்கும், இரண்டாம் வருகை வரைக்கும் எந்தெந்த ஜனம் ரட்சிக்கப்படுதோ அந்த ஜனத்து மேல எல்லாம் இந்த அபிரகாமின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் உள்ள போகணுன்றதுக்காக இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு வரும் பொழுது, மரிக்கும் பொழுது, உயிர்த்தெழும் பொழுது, அதுக்கு பின்னால இதெல்லாம் ஜனத்து மேல வரும் என்று பிதாக்களுக்கு வாக்குரைக்கப்பட்டது. எனக்கு யாராவது வந்து ரொம்ப கஷ்டமா
இருக்குது பாஸ்டர், 20 வருஷம் இயேசுவை கும்பிட்டுட்டு வர்றேன் பாஸ்டர், கஷ்டம் பாருன்னா ஓங்கி காதோடு அறையலாமான்னு வருவேன். சத்தியமாக ஆத்திரமாக வரும். நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீ சரியில்லை, நீ வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, உன்னுடைய ஆவிக்குரிய பயணம் சரியில்லை, நீ கர்த்தரை பார்த்த விதம் சரியில்லை, பைபிள் சரியில்லைன்னா சொல்லுது. இயேசுவை உயிரோடு கூட எழுப்புனதுனால தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவை காஸ்பல் லெவலுக்கு கொண்டு போயிட்டான். அந்த பிளஸிங்க என்ன சொல்றீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? நீ மாம்சத்திலேயே வாழ்ந்துட்டு இந்த பக்கம் வாக்கு தத்துவத்திலையும் கால் வைக்காமல் இந்த பக்கம் முழுசாக அந்த உலகத்தில் இருக்க மாதிரி அப்படியே போகவும் செய்யாமல் இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இப்படியே நீண்ட வருஷம் வாழ்ந்துட்ட ராஜா. ரெண்டையும் பிடிக்க முடியல ஒன்றால். அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் ஸ்ட்ராங் ஆக முடியல. கையை வைத்து சொல்லு, வாக்கு தத்துவம் பணமாக, சொத்தாக, சுகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, விடுதலையாக என் மேல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அது எனக்கு இருக்கு, இல்லைன்னு போகாது. நான் சரியில்லைன்றதுனால அது இல்லைன்னு போகாது. ஒரு தாத்தா இருக்கிறான், மகன் பேரன். அப்பா சொத்து பிள்ளைகளுக்கு போகாது. அப்பா சொத்து பிள்ளைகளுக்கு அவன் கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. போடான்னா போடா. தாத்தா சொத்து யாருக்கு உண்டு? பிள்ளைகளுக்கு உண்டு. இதெல்லாம் இந்தியன் ஃபீனல் அந்த சிவில் நீதிமன்றத்தில் சட்டம் எழுதுனதில் அது அப்படி இருக்கு. அப்படிதான். இப்போ பேராண்டி வந்து குடிகாரன், சொத்து போகுமா போகாதா? சொல்லுங்க. குடிகாரன் என்கிற காரணத்தினால தாத்தா சொத்து அவனுக்கு இல்லைன்னு ஆயிருமா? சொல்லுங்க. பீடி குடிக்கிறான்ற காரணத்தினால தாத்தா சொத்து அவனுக்கு இல்லைன்னு போயிருமா? இப்போ உனக்கு என்ன தெரியும்? தாத்தா என் மேல சொத்தை வச்சிருக்கிறாருன்னு உனக்கு தெரியணும். அதை எப்படி வாங்குறதுன்னு உனக்கு தெரியணும். இல்லை சார், நான் குடிகாரனா இருக்கிறேன், அதனால சொத்து வேணான்னா நீ பைத்தியக்காரன் போ. அல்லேலூயா. இல்லை நான் சரியில்லை சார், அதனால் எனக்கு சொத்து கிடைக்கும்பா. நீ நீ கை கண் இல்லாதவன், குருடன், முடவன், குடிகாரன், விபச்சாரக்காரன், திருடன், முள்ள மாதிரி முடிச்சவங்க நீ யாராக இருந்தாலும் தாத்தா சொத்தை கிளைம் பண்ணேன்னா அது உன் மேலே வரும். சட்டம், லா. பைபிளும் அதை தான் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3 சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்னது? அவர் ஏன் உயிர் தெழுந்தாரு? சொல்லுங்க சத்தமா. எதுக்கு உயிர் தெழுதனுடைய மெயின் நோக்கம் என்ன? பாவத்திலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகணும். 2 விசுவாசம் உனக்குள்ள வரணும். அது இயேசு வந்தால் தான் விசுவாசமே பரிபூரணமாகும். பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் இருக்குது, அது வேற. சொல்லுங்க. 3 சொன்னேன். 3வது என்ன சொன்னேன்? வாக்கு தத்தங்கள் உன் மேலே பலிக்கணும். அதுக்காக இயேசு, ஏன்னா எல்லா வாக்கு தத்தமும் யார் மேலே எழுதியிருக்கு? சொல்லுங்க. இந்த வாக்குத்த உயிர் எழுதும்போது எப்படி எழுதுறானா? எல்லா ஆசீர்வாதமும் இயேசுவும் இயேசுவுக்கு பின்னால் வர்றவனுக்கும் வருதுன்னு எழுதிட்டான். ஆமே. இப்போ யார் வந்தாகணும்? பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு ஆள் வர்றதுக்கு ஆண்டவராகிய எப்போ வருவாரோ எப்போ வருவாரோன்னு அப்படியே இருக்கிறான். அவர் அப்படியே காலம், வருஷம் 1000, 2000, 3000, 4000 வருஷம் போயிடுச்சு. நம்ம ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவின் காலத்தில் நாம் இருக்கிறோம். அவருக்கு அடுத்த தலைமுறையில் நாம் இருக்கிறோம். நம்ம ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றிருந்தோம்னா இந்த கால் சுகமாகுமான்னு கேட்டால் சந்தேகம்தான். கிருபை இருந்தால் சுகமாகும், இல்லைன்னா சுகம் ஆகாது. இன்னைக்கு இந்த மாதிரி எந்த காலம் சுகமாகிற ஒரு பட்டாவோ மேலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலில் இது மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் கால் எப்படி இருந்தாலும் அது சுகமாகக்கூடிய ஒரு பத்திரமோ மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
கடைசியாக ஒரு ஏரியா மட்டும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஜெபிக்க விரும்பலாம். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், பரவாயில்லையா? லைஃப் யாரோ 2 பேருடைய வாழ்க்கை மாறினா மாறும். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாருடைய வாழ்க்கை மாறுமான்னு எனக்கு தெரியல, பட் யாரோ 2 பேருடைய லைஃப் சேஞ்ச் ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா, ஆமே. கவனமாக ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தனுடைய மெயின் நோக்கமே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும், நம்ம ஆவி யாரோடு கனெக்ட் ஆகணும், பரலோகத்தோடு கனெக்ட் ஆகணும். ஒரு சம்பவத்தை பைபிள்ல இருந்து சொல்லி இந்த ஆவி பரலோகத்தோடு கனெக்ட் ஆகலைன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்க. நமக்கு 2 மனுஷன், ஒன்று உள்ளான மனுஷன், இன்னொன்று சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க பின்னால. ஒன்று உள்ளான, அது ஆவிக்குரிய மனுஷன். அதை பார்க்க முடியாது. இந்த சரீர பிரகாரமானது ஃபுல்லாக என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஆத்மாவை பாதி பார்க்கலாம், பாதி பார்க்க முடியாது. மூளையோடு பாதி கலந்துருக்கும், பாதி ஸ்பிரிட்டோடு கலந்துருக்கும். அது வேணாம், 2 சொல்கிறேன். நமக்கு 2 இயல்பான நம்பக்கூடிய 2 முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று வெளியில் தோன்றுகிற இந்த உடம்பு, இன்னொன்று உள்ள இருக்கிற சொல்லுங்க ஆவி. ஆமாவா? இது கன்ஃபார்மா? அப்போ ஒரு மனுஷனை இந்த பூமியில் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம், அவருடைய சுகமெல்லாம், அவருடைய அற்புதங்களெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும்னா உடம்பு வழியாக வராது. எது வழியாக தான் வரும்? சொல்லுங்க சீக்கிரம், பின்னால் சொல்லுங்க. எது வழியாக தான் வரும்? உள்ள இருக்கிற ஸ்பிரிட் வழியாக தான் வரும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், ஏதாவது ஒரு நன்மை உன் வாழ்க்கைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள வரணும்னா உடம்பு வழியா வராது. அது எது வழியா தான் வரும்? ஆவி வழியாக வரும். தேவன் ஆவியாக இருக்கிறார், நீ ஆவியா இருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியின் வழியாக தான் உள்ள வியாபரிக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த ஆவியை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த மாம்சம் என்ன பண்ணும்னா ஐம்புலன்களால் இருக்கக்கூடிய சம்பவங்களை தேடிக்கிட்டே பார்த்துக்கிட்டே உள்ள மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ள ஐம்புலன்கள் எது? கண்ணு, காது. இது என்ன பண்ணோம்னா உலகத்தோடு ஃபுல்லாக தொடர்பு கொண்டு உலகத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் உனக்குள்ள சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். சப்கான்சியஸ்க்குள்ள கொண்டு போயிட்டே அப்படியே கொண்டு போகும், எல்லாம் சேகரிக்கும். அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாலும் இப்போ கூட பாருங்க, அப்படி போன தடவை பாக்கெட்டில் விட்டு இருக்கா, கால் வந்துச்சா, ஆள் இங்கே இருந்தாலும் இந்த ஐம்புலன் என்ன பண்ணுதுன்னா ஃபோனை பிடிக்கணும், பார்க்கணும் தோணுது. ஒரு மாதிரி போர் அடிக்குது, உடனே ஃபோன் பண்ணுவான். அவங்களுக்கு ஐம்புலன்கள் தொடர்பு கொள்ளுது, கேட்குது, பார்க்குது. ஒரு மாதிரி போர் அடிக்குது, ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். ஐம்புலன்கள் இது உலகத்தோடு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. கனெக்ட் ஆகி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகவல்களையும் உனக்குள்ள என்ன பண்ணுது? கொண்டு வந்துட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்ல, நல்ல வாயத்தரன் சொல்ல. அப்படியே நின்னுங்க. ஒரு பைபிள் ஏரியா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆதியாகமம் 21 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் கவனமா கேட்கணும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று என்ன சொல்றா? வாய் என்ன சொல்லுது? வாய் என்ன சொல்லுது? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆனா பிள்ளை சாகிறத தான் பார்க்கறான்.
பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்ட்டு யாரதான் பார்த்துட்டு இருக்கிறா? பிள்ளை சாகுதா இல்லையா, துடிக்குதா, ஐயோ இப்படி பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், வெயில் பயங்கரமா அடிக்கு, இப்ப சாக போகுது அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே யாரதான் பார்க்குறா? பிள்ளை சாகிறத அப்படி சாகுதா துடிக்குதா பார்த்துக்கிட்டே இருக்குதா? இது ஹியூமன். இது என்னது? ஐம்புலன்களால் வாழுகிற வாழ்க்கை. எல்லா தகவலும் உலகத்துல வெளியில இருந்து வருது, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். இது நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னை அங்க கொண்டு போகும். அல்லேலூயா. அதனாலதான் சில பேரால அடக்கவும் முடியல, ஒடுக்கவும் முடியல, ஒன்றும் முடியல, அழிஞ்சுக்கிட்டே இப்படி போகிறது. ஒரு ஏரியா அப்படி ஸ்பாயில் ஆகிட்டே போகுது. படிங்க. பார்க்க மாட்டேன்னு சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் அவ சத்தத்தை கேட்கல, யார் சத்தத்தை கேட்டாரு? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இது உலகத்தில் இருக்கிற, ஏன்னா இவன் மேல ஒரு பெரிய வாக்கு சத்தம் இருக்குது. யார் மேல? இஸ்மவேல் மேல என்ன இருக்குது? வாக்கு தத்தம் இருக்குது. இஸ்மவேல் மேல என்ன இருக்குது சொல்லுங்க? வாக்கு தத்தம் இருக்குது. இந்த 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 16ஆம் வசனத்துல பெயர்சேபா அப்படி இருக்கு. என்னது? பெயர்சேபானாலே வாக்குத்தத்த பூமி. எல்லாம் சொல்லுங்க, பெயர்சேபானாலே சொல்லுங்க, பின்னாலெல்லாம் சத்தமா. வாக்குத்தத்த பூமியில இருக்கிறா. ஆனா சம்பவங்கள் எல்லாம் எதை காட்டுதுன்னா மரணத்தை காட்டிக் கொண்டே இருக்கிறது. மரணத்தின் சூழலில் அதுக்குள்ளேயே போகுது. பிள்ளை சாக போகுது. நீ இருக்கிற இடமே எந்த இடம் சொல்லுங்க? அந்த இடத்து பேர என்ன பேரு? பெயர்சேபானாலே வாக்குத்தத்த பூமி. வாக்குத்தத்த பூமியில இருந்துட்டே சாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை சில நேரம் இப்படி போகும். பயப்படாத. ஆனா நீ பார்க்க வேண்டியது மாம்சத்தை அல்ல, நீ பார்க்க வேண்டியது ஆவியே. இந்த உலகத்தில் மனிதனிடம் வெளியில சமுதாயத்திடம் இருந்து வருகிற எல்லா தகவலுமே அது உன்னை அழிப்பதாக தான் இருக்கும். 100% எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஈவன் உனக்குள்ளிருந்து வருகிற ஆலோசனைகள், எண்ணங்கள் கூட சில நேரம் உன்னை அழிப்பதாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த வெளி மனுஷன் அழியும் பொழுது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாளா என்ன பண்ணுவான்? புதிதாக்கப்படுவான். இந்த வெளியில இருக்கிற இன்ஃபர்மேஷன், தகவல் வெளியில இருந்து வருகிறதெல்லாம் குறைய 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 ஒண்ணு நடக்கும். அடுத்த வருஷம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, இப்போ குழந்தை சத்தம் கேட்குது, வெயில் அடிக்குது, சூறாவளி, இதெல்லாம் தான் அவ பார்த்துட்டே இருக்கிறா. தேவ சத்தம் அவளுக்கு கேட்கவே இல்லை. தேவ சத்தம் எங்க கேட்குது? உடம்புல இந்த காதுல கேக்குதா, உள்ளான மனுஷன்ல கேக்குதா? ஹலோ சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க. தேவ சத்தம் எதுல கேக்குது? ரொம்ப பேருக்கு இன்னுமே புரியல. அன்னைக்கு எங்கே போனோம்? உடுமலைப்பேட்டைக்கு. என்ன ஊரு? கேத்தனூர். அங்கே ஒன்று சொல்லுது, இப்போ தான் ஆண்டவர் பேசிட்டு போனார். என்ன பேசினீங்க? எங்கள் சர்ச்சில் ஒரு 4 இருக்குது, அதோட சேர்ந்தால் உன்னை கொல்லுவேன் முதல்ல. என்ன பேசினார்? கர்த்தர் வந்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று பேசி விட்டு போனார். போன மாதமே பேசினார், அப்புறம் போன வருஷம் பேசினார். சரி, இப்போ எவ்வளோமா கடன்? 98 லட்ச ரூபா கடன் இருக்குது பாஸ்டர். ஏண்டா கர்த்தர் பேசினாருன்னு சொன்னேன், எல்லாம் சொன்னேன். சரி, எப்படி பேசினார் சொல்லு. நீ ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறியாமா? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஏதாவது பெற்றிருக்கிறியாமா? அதெல்லாம் ஒன்று. எப்படிமா கர்த்தர் பேசினாரு? அது பேசினாருங்க பாஸ்டர். கொல்லுவோம். நீ இப்படி சொல்லியே நீ அழிச்சிட்ட. உன் புருஷனை அழிச்சிட்ட, குடும்பத்தை அழிச்சிட்ட, தொழில் அழிச்சிட்ட, எல்லாம் அழிச்சிட்ட. ஆமாம், மன்னிச்சுக்கம்மா, என்னால் இதை நம்ப முடியல. நான் எப்படி கர்த்தர் பேசுவார்னு உனக்கு சொல்லித்தர்றேன். கற்றுக்க விருப்பம்னா நீ வா. சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். கர்த்தர் எதில் பேசுகிறாரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க.
நீ நினைக்கிற மாதிரி மகளே மகளே உன் நெஞ்சனக்கு தாராயா, இதெல்லாம் பாட்டு. கர்த்தர் ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது அவன் ஸ்பிரிட்டில் பேசுவார், உள்ளான மனுஷன்ல பேசுவார். ஆமென். கனவுல பேசுவார். அது கூட எதோடு தான் கனெக்ட் ஆகியிருக்கு, அவனுடைய ஆவியில தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த வெளி மனுஷன் ஃபுல்லா, இந்த சரீரமும் மனதும் ஃபுல்லா வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா வாங்கிக்கிட்டே இருக்குது. இதனால் எந்த லாபமும் சொல்லு, எந்த லாபமும். நீ டிவி பார்க்கறதுனால, நீ ஃபோனை பார்க்கறதுனால, அந்த அக்காட்ட ஃபோனை பண்ணி பேசுறதுனால, நீ படுத்து தூங்குறதுனால, நீ நல்லா திங்கிறதுனால, நீ கொரட்டை விடுறதுனால, இதெல்லாம் இந்த சரீரத்துக்கும் சின்ன சின்ன இந்த இதுக்கு மட்டும்தானே தவிர ஆவிக்குரிய ரீதியாக எந்த பிரயோஜனமும் பெருசா இல்லை. இதெல்லாம் நம்மளை தவறாக கொண்டு போகிறது. இப்போ கர்த்தர் அவ கூட பேசுறான். தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் இப்படி புலம்புற, ஏன் பூமிக்குரிய தகவலை பார்த்துக்கிட்டே இப்படியே புலம்பிட்டு அழுதுட்டு சாவும் இப்படி நெகட்டிவ் அப்பே, ஏன் இப்படி எல்லாம் நீ வந்துட்டு. அவ தானே சொல்ற பிள்ளை சாக போகிறது. பிள்ளை சொல்லுங்க என்ன சொல்றா, தான் பெற்ற பிள்ளைய சூழ்நிலையை பார்த்து என்ன சொல்றா, சாக போகுதுங்கிறா. ஆனா வாக்குத்தத்தம் உள்ள கிடக்குது, அவ மறந்துட்டா. வாக்குத்தத்த பூமியில் நின்று கொண்டே என்ன சொல்லுகிறானா, பிள்ளை சாக போகுதுங்கிறார். கர்த்தர் பார்க்குறாரு, இல்லை உனக்கு விவரம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு சம்பவம் உனக்கு பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது. எல்லாம் ஒரு வார்த்தையை நல்ல பக்கத்தில் கைப்பற்றல. நீ வாக்குத்தத்த பூமியில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ரஹாமின் வாக்குத்தத்தம் அது உங்கள் மனசில் பதியணும். ஈசாக்கின் வாக்குத்தத்தம், தாவீதின் வாக்குத்தத்தம் எல்லாம் உனக்கு இருக்குது. நீ நிற்கிறதே வாக்குத்தத்த பூமியில் தான் நிற்கிற. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு தனிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். நீ சபை ஆரம்பிப்ப, அந்த சபைக்குள்ள கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எப்படிப்பட்ட நோய் பேய் பிசாசு பிடிச்சவன் வந்தாலும் அவனை நான் குணமாக்குவேன். இது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்போ வரைக்கும் அது ஸ்டெப்பனா நின்றுக்கிட்டே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் எங்க நிற்கிறேன், அது மேலே தான் நிற்கிறேன். இந்த முள்ள மாதிரி முடிச்சவைக்கு திருட, நம்மளை அழிக்கணும்னு எந்திரிச்சு வந்தவன், குடும்பத்துக்குள்ளே வந்தவன், வீட்டுக்குள்ளே வந்தவன், பொண்டாட்டி பிள்ளை சொந்தக்காரன், ஏய் போட, சிங்கிள் முடியக்கூட நீ தொடவே முடியாது. நான் நிற்பது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல. வாக்கு தத்தம் பவர்ஃபுல்லானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது அவளுக்கு தெரியல, ஆகாருக்கு தெரியல. வாக்குத்தத்த பூமி மேல நின்னுட்டு, வாக்குத்தத்த பூமி மேல நின்னுட்டு சாவை பத்தி பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் கிராஸ் பண்றாரு. ஆகாரே என்ன சம்பவித்தது, பக்கத்தில் தட்டிக்கிறாங்க, என்ன சம்பவிச்சிச்சு உனக்கு, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், என்ன பிரச்சனை உனக்கு. என்ன பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னதை நம்புற, சொந்தக்காரன் சொன்னதை நம்புற, டிவியில் சொல்றதை நம்புற, வாக்குத்தத்தம் சொன்னதை உன்னால என்ன செய்ய முடியல, நம்ப. உன் பிரச்சனையே அதான். அவன் சொன்னதை நம்புற, இவன் சொன்னதை நம்புற, சொந்தக்காரன் நம்புற, கண்ணு முன்னால பார்க்கறதையும் நம்புற. ஆனால் உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்குத்தத்தம் உனக்காக சொல்லப்பட்டதை உன்னால நம்ப முடியல. இப்ப கர்த்தர் தட்டுறார், ஆகாரே என்ன சம்பவித்தது உனக்கு, புரியுதா? பின்னாலெல்லாம் புரியுதா இல்லையா? ஆசீர்வாதமாக இருக்கா? எப்படி ஓப்பன் ஆகுறதுன்னு சொல்கிறேன். சொன்னால் ஓப்பன் ஆகிரும். நான் இங்கே என்ன பேசுகிறேனோ அது உன் வாழ்க்கையில் சம்பவிக்கும். நான் விடுதலை பேசினா விடுதலை நடக்கும், சுகத்தை பேசினா சுகம் நடக்கும், சூப்பர் நேச்சுரல் பேசினா சூப்பர் நேச்சுரல் நடக்கும், அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆகார பார்த்து என்ன சம்பவிச்சு உனக்கு, உனக்கு என்ன ஆச்சு? பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அடுத்து நீ எழுந்து பிள்ளையை எடுத்து, பிள்ளைய இந்த மாதிரி புலம்பி, இந்த பாதி பேர் நாசமா போறதுக்கு காரணமே அவன் வாய்தான். அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்க, நீ பாதி நாசமா விளங்காம போனது யாரும் இல்லடா.
உன் வாய் தாண்டா. சொல்கிறது பூரா நெகட்டிவாகவே சொல்கிறது. என்ன நடக்குமோ எது நடக்குமோ, அது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும், அது அப்படி போயிடும், இப்படி போயிடும், எப்படி வாழுவேன், என்ன பண்ணுவேன், ஒன்றும் நடக்காது. நம்ம வாழ்க்கை இப்படி போச்சா, நம்ம இப்படியே வாழ்ந்து இப்படி சாக வேண்டியதான். பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல வழி காட்டிட்டு இப்படியே செத்துற வேண்டியதான். நம்ம இப்படியே போய் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இப்படியே செத்துற வேண்டியதான். ஏய், நாசமாக போகிறவன் வாயை பெட்ரோல் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கழுகு. பைபிள் சொல்லுதுங்க, மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நீ நாசமாகிறது எதனால, நீ அழிகிறது எதனால? அடுத்தவனால இல்லை, உன் வாயால. நீ நினைக்கிற, நீ பேசுற, நீ அழிகிற. அல்லேலூயா. இவளும் அந்த விளிம்புக்கு தான் போயிட்டு இருக்கிற. பிள்ளை சாக போகுது. பிள்ளை மேல அவ்வளோ வாக்கு தத்துவம். ஈசாக்கு மேலே என்ன வாக்கு தத்துவமோ ஈக்குவலாக இவன் மேலேயும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா வைக்கிறாரு. அவன் முஸ்லீம், அவன் அப்படி இருந்தாலும் அவன் மேலே ஆசீர்வதிக்கிறார். அவனை கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறார். அவனும் பெரிய ஜாதி ஆவான், பெரிய நல்லா பிஸ்னஸ் பண்ணுவான். இன்னைக்கு குவைத்து, கத்தாரு எல்லாம் போய் பாருங்க, எப்படி எண்ணெய் வளம், இந்த தேசம் எப்படி இருக்குது. நம்ம இந்த வறண்ட இதில் வந்து நாத்தம் பிடிச்ச நாடாக இருக்குது இது. அங்கெல்லாம் போய் பாருங்க, வெளிநாட்டில் ரோட்டில் சோறு போட்டு சாப்பிடலாம், அப்படி இருக்கு ரோடு. பாத்ரூம் எல்லாம் பார்த்தா அங்கேயே படுத்துக்கலாமான் இருக்குது, அப்படி வச்சுருக்கிறான் பாத்ரூமுங்க. நம்ம பாத்ரூம்குள்ளே கால் வச்சா நாத்தம் தாங்கிறது. வீடும் பாத்ரூமும் எல்லாம் அப்படி இருக்குது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. எப்படி? இந்த வாக்கு தத்துவத்தின்படி. அல்லேலூயா. வாக்கு தத்துவம் அவன் லைஃப்பில் வேலை செய்யுது. ஓகேயா? இவன் சொல்றார், ஏய், இப்படியே பேசியே நீ அழியாத, கவனி. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிற? இதோ பிள்ளை இப்பொழுது துடி துடித்து சாக போகிறது, தண்ணி இல்லாமல் தொண்டை வறண்டு சாக போகிறது, இப்பம் செத்துவிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துவிடும், இந்த நிமிடத்தில் செத்துவிடும். கர்த்தாவே, உமக்கு கண்ணிலையா? நாசமா போறவள, என்ன பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது பாரு. அவனை என்ன ஆக்குவேன்? என்ன ஆக்குவேன்? சொல்லுவாய திறந்து. உன் பிள்ளைய, உன் தலைமுறைய, இது அவனுக்கு மட்டும் வந்த வாக்குத்தத்தம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய தலைமுறையை கர்த்தர் பெரிய ஜாதியா. என்னத்தை பேசிட்டு இருக்கிற நீ? என்னத்தை பேசிட்டு இருக்கிற? சூழ்நிலை கொஞ்சம் தண்ணி இல்லை, கொஞ்சம் வறண்டுருச்சுன்றதுக்காக வாக்குத்தத்தங்கள் இல்லாம போயிருமா? இல்லை, வாக்குத்தத்தங்கள் ஜீவன் உள்ளது. அது கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீ விட்டாலும் அந்த வாக்குத்தத்தம் விடாதே, தூக்கிரும், உன் லைஃபை தூக்கிரும். அல்லேலூயா. அவளை தட்டி எழுப்பி, இந்த பாரு, இவனை தூக்கிட்டு வா, அவனை சாவேன்னு சொல்லி போட்டுட்டு தூரமா போய் உட்கார்ந்துருக்கிற. சாக மாட்டான். கர்த்தர் இவன் சாவையும் மரணத்தையும் குழி தோண்டுவதையும் புதைப்பதையும் பெட்டிக்கு அளவெடுத்துட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த பக்கம் அவனுடைய தலைமுறைகள், அடுத்தடுத்த தலைமுறைகள் பூமியிலே அழகாய் வாழுவதை குறித்து வாக்குத்தத்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இவ வந்து குழி தோண்டி அடக்கம் பண்றதுக்கு பெட்டிக்கு அளவெடுக்கிறார். ஆண்டவர் அவன் அடுத்தடுத்த தலைமுறை பூமியில எப்படி அழகா வாழுவான்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னோட கட்டுப்பாடை தாண்டி 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் முடிக்கவா? நானும் 20 நிமிஷம் முடியும், 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இப்படி ஆயிடுச்சு. முடிக்கிறேன். அடுத்த வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் அவளுடைய கண்ணை திறந்தார். கண்ணை எந்த கண்ணை திறந்தாரு? சொல்லுவாய திறந்தாரு. பின்னால சொல்லு, எதை திறந்தாரு? பிள்ளை சாகிறத பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறாரு. இப்ப கண்ணை திறந்தேன்னு சொன்னாரு. எந்த கண்ணை திறந்தாரு? அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆகுது. அப்ப பரலோகத்திலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு நன்மை வரணும்னா உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். உன்னுடைய ஆவி பரலோகத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அங்கிருந்து தான் நன்மை வரும். மாம்சம் பொல்லாதது, இதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆவி பலன் உள்ளது, ராஜ்யத்தின் நன்மைகளை அது வழியாக கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ எதுக்கு நாங்கள் எல்லாம் வாரம் கத்திக்கிட்டு இருக்கிறோங்கிற? உன் ஸ்பிரிட்டை எப்படியாவது லைவ் ஆக்கணும், ஆண்டவரோட கனெக்ட் பண்ணணும். ஆவியில் நிறைஞ்சும் பிரசங்கம் பண்ணலாம். இப்போ நான் ஸ்பிரிட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால தான் திறக்கிறது எனக்கு தெரியுது.
இதே உங்ககிட்ட மைக்கு குடிச்சு அப்படின்னா அது சும்மா பேச்சு. உள்ள ஸ்பிரிட்ல இருந்து துறக்கிறதும் சும்மா அப்படி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பேச்சுல பல விதங்கள் இருக்கு. ஒருத்தன் பேசும்போது உள்ள இருக்கிற ஸ்பிரிட்டோட ஐயெல்லாம் திறக்கும், அதுதான் சீல் உடைக்கிறது. இன்னொருத்தன் பேசும்போது சத்தம் நல்லா இருக்கும், ஒன்றும் ஆகாது, அது பிரசங்க, அது நல்லா தான் இருக்கும், சவுண்டு கூம் 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 இருக்கும், உள்ள ஒன்றுமே ஆகாது. ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ நான் பேசும்போது பலருடைய ஆவிக்குரிய கண்களை பரிசுத்த ஆவியானவர் ஐ ஓப்பனிங் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நன்மையான எல்லாம் ஈவும் எங்கிருந்து வருகிறது? ஜோதிகளின். அதுக்கு முதல்ல என்ன திறக்கணும்? உன்னோட கண்ணு திறக்கணும். அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீ எவ்வளவு சேர்த்தாலும் உன்னுடைய உள்ளான மனுஷன் திறக்கப்படாது. உன்னுடைய உள்ளான மனுஷன் திறக்கப்பட்டு ஆண்டவரோடு கனெக்ஷன் ஆகணும்னா தேவனுடைய வார்த்தையால் மட்டுமே அது திறக்கும். ஆமே. ஏன் பைபிளை படிக்க சொல்றேன் இப்ப புரியுதா உனக்கு? உனக்கு அது எப்படி தோணுது? பைபிளை படிச்சு அப்படிங்குது. கர்த்தர் பேசினார், கர்த்தருடைய வார்த்தை ஆகாருக்கு நேராக வருகிறது. அடுத்த செகண்ட் ஆகாருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. வார்த்தை வருது, கண்ணு கையை வச்சு சொல் வார்த்தை, சத்தமா சொல் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. சத்தமா தேவனுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை ஆசீர்வதிக்கிறது, என்னை பலப்படுத்துகிறது, என் மனக்கண்களை திறக்கிறது, என்னை நன்மையாய் மாற்றுகிறது. வார்த்தை வருது, ஆகாருடைய கண்ணு திறக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கண்ணு திறந்த உடனே அடுத்த ஒரு சம்பவம் படிங்க சீக்கிரம் படிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அது அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனான். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, இங்க பாருங்க, தண்ணி கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருந்துச்சா இல்ல மேஜிக் பண்ணி கர்த்தர் தண்ணியை கொண்டு வந்தாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எங்க வாயத்திறன் சொல்லுங்க. தண்ணி ஏற்கனவே அங்க இருந்துச்சா இல்ல வந்துச்சா? சொல்லுங்க. தண்ணி இருந்துச்சு. இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்காததுனால அது என்ன பண்ணல? சுகம் இருக்குது. ஆவிக்குரிய கண்ணு திறக்காதனால உனக்குள்ள வரமாட்டேங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, விடுதலை, பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. உனக்கு இந்த கண்ணு திறக்காதனால உன் வாழ்க்கைக்குள்ள வரமாட்டேங்க. கர்த்தர் தண்ணியை வர வைக்கல, அவளுடைய கண்களை திறந்தார். இவ்வளவு நேரமும் புள்ள சாகிறது, புயல் அடிக்கிறது, தண்ணி வத்துறது, தண்ணி இல்லை, இதே தான் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறா. அடுத்த செகண்ட் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே உள்ளான கண்கள் என்ன பண்ணுதுன்னா திறக்குது. உள்ளான கண்கள் திறந்த உடனே இப்படி பார்க்கிறா, அவளை ஜீவன் கொடுக்கிற ஒரு தண்ணீர் பக்கத்திலே இருப்பதை காண்கிறா. இயேசு உயிர்த்தெழுந்தது இப்படிப்பட்ட பல நன்மைகளை பரலோகத்திலிருந்து உன் ஆவிக்குள்ள கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்காக. ரிசரக்ஷன். ஏன் உயிர்த்தெழுந்தாருன்னு கேட்டியா? உன் உள்ளான ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணணும்னா திறக்கப்படணும். அந்த கண்கள் திறக்கப்படுறதுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வார்த்தைக்குள்ள வார்த்தையை தேடி படித்து அதை தியானம் பண்ணி இந்த வார்த்தையில் ஒன்று முழுசாக வச்சினா தான் இந்த நல்லா அந்த கண்ணு திறக்கும். நீ ஃபுல்லாக அந்த ஐம்புலன்களில் உலகத்தையும் உலகம் சார்ந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு கும்மாளம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்காது, அது பிளைண்டாகவே இருக்கும். ஒரு நன்மையும் பரத்திலிருந்து உன் வாழ்க்கைக்குள்ள வராது. எனக்கு இங்கே நிற்கிறதுல ரொம்ப பேர் தெரியும். பைபிள் படிக்கிற ஆளுகளையும் தெரியும், பைபிள் படிக்காத ஆளுகளையும் தெரியும், ஜெபம் பண்ணுறவனையும் தெரியும், ஜெபம் பண்ணாதவனையும் தெரியும்.
ஜெபம் பண்ணாதவனும் பைபிள் படிக்காதவனும் தரித்திரனும் பீட பிடிச்சவனும் தான் இருக்கிறான். ஜெபம் பண்ணுகிறவன் பைபிள் படிக்கிறவன் நல்லா போறான். இந்த ஏரியாவெல்லாம் நீ புரிஞ்சுக்கலைன்னா கடவுளே முன்னாடி வந்து நின்னாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. 2 கையும் உயர்த்துங்க, ஜெபம் பண்ண போகலாம். ஜெபம் பண்ண ஒரு 2 நிமிஷம் எல்லாம் எந்திரிச்சு நின்று கரத்தை உயர்த்தி, இன்னைக்கு ஆகாரை போல என் கண்களை திறந்தரல ஆண்டவரே, எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வரட்டும், என் முன்னால் இருக்கிற நன்மைகள் எனக்கு தெரியட்டும். எல்லாம் சாகுது சாகுது, ஐயோ சத்திரம், ஐயோ பேய், ஐயோ எசபேல், போடா லூசு பயலே. என் முன்னால கர்த்தர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதமும் என் பக்கத்திலேயே இருக்குது. அது திறக்கும், திறக்க வேண்டிய நேரம் திறக்கும், எல்லாம் எனக்குள்ள வரும். இப்படி சொல்ல நீ பழகணும். உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து நீ பயப்படக்கூடாது. முன்னால இருக்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நன்மைகள் உன் மேல இருக்குது. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லாத. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை கர்த்தர் பிரகாசிப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு இந்த ஸ்பிரிட் தான் முக்கியம், உன்னோட ஆவி தான் முக்கியம். கடவுளை ஒரு நாள் குறை சொல்லாத. உன்னை எந்த நிலையில் இருந்தாலும் தூக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் வாயத்திறன் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஸ்பிரிட்டை இன்னைக்கு ஓப்பன் ஆகுங்க, என் உள்ளான மனுஷனை திறந்து விடுங்க. ஆண்டவர், என் ஸ்பிரிட்டை திறந்துருங்க அப்பா. ஆகாரின் அந்த கண்ணு திறந்தப்போ ஒரு பெரிய நன்மையை, ஜீவனை கண்டாலே, ஒரு ஆசீர்வாதத்தை கண்டாலே, ஒரு உயிர் போகிற நிலை மாறிச்சு. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு இந்த பகலில் சிலதெல்லாம் திறக்கப்பட்டுட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மேல் தாகமாகிறேன். வசனத்தை நிறைய படிக்கிறேன், அதை தியானம் பண்றேன். 5 புலன்களால் வருகிற தகவலை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கிறேன். எல்லாத்தையும் விட்டு விலகிறேன். வார்த்தை மேல் தாகமாக இருக்கிறான். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். லபரகா ஷாக்கல பௌடகதரகா ஷானகதராட ஹலப்ரா ஐப்ரோ செகண்டல மல்ஃபோ ஷகாராலவ எல்லாபரே செட்டோலி ஆந்திர பிரகோட்டாலம அல்ப்ரோ ஜெகேலே மெல்ஃபட்டோரோஹோ ஷாகதலவ. அசாதாரணமான தெய்வ சக்தி வியாபரிக்கின்றனர். அநேகருடைய இருதயத்தின் கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வெளிப்பாடு, இந்த முத்திரை திறக்கிற இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில, பலருடைய வாழ்க்கையில உள்ளான ஆவியை இப்பொழுது திறக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிற முத்திரைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. பயத்தை வெளியே போடுகிற தைரியத்தின் முத்திரைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. சுகத்தின் முத்திரைகள் உடைக்கப்படுவதாக. நன்மையின் முத்திரைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. நல்ல வாழ்வின் முத்திரைகள் உடைக்கப்படுவதாக. பிள்ளைகள் சுகமாக இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், மகிமைப்படட்டும், வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. எல்லா நன்மைகளும் இவங்க மேல வரட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். எல்லா நன்மைகளும் உங்க மேல திறக்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் திறக்கப்படட்டும். பிரசன்னம் திறக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் சதா காலங்களிலும்